அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து வளர்பிறை சந்திரனாக வருகிறார். அதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெறுகிறாருங்க. சந்திரன் மிக வலுவாக உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வரும் இந்த வேலை என்பது நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபத்தை அள்ளி கொடுக்கும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10, 11, 12 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு லாபத்தில் உச்சம் பெறுவதால் இதுவரை அதிக சிரமத்தையே கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே பல விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனின் அமைப்பு பல காரிய தடைகள் நகர்த்தறிவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் விரயத்தில் வலம் வருகிறார். சுப விரயங்கள் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். நினைத்ததை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. திட்டமிட்டு வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை இந்த வேளையில் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் 4, 6, 8 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள். குருவின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் அஷ்டம பாதிப்புகள் போன்றவை விலகுவதோடு வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சனி வலம் வருகிறாருங்க. சனி பகவான் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சனி பகவான் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதுவரை இடைஞ்சலாக பல சக்திகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த இடைஞ்சல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. தொழில் வியாபாரத்தில் வருமானத்தை உயர்த்தி காட்டக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடன் இணைந்து உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக 9இல் உச்சம் பெற்றிருக்கிறார். பாக்கியாதிபதியாக சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூட போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாக முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த பல விஷயங்களை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஆர்வம் இல்லாமல் செய்த விஷயங்களில் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் முழுமையாக நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்தில் வலம் வருகிறார். இது சாதகமற்ற அமைப்பு தான். ஆனால் பாதிக்கு மேல் கடந்து இனி வரக்கூடிய தருணங்களில் அஷ்டம பாதிப்புகளை குறைக்கிறாருங்க. எனவே அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சுமைகள் குறைவதோடு சிறந்த வளர்ச்சியை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேளை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராகுவை தவிர மற்ற கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்திலிருந்தே அமோகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். குடும்பஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் அதை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் ராசியின் நீட்சதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் சுப பார்வை அவரின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பல்வேறு வகையில மன வருத்தம் வேதனை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். புதனும் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொட வேண்டாம். பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்பட்டால் பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.